போட்டலாமா? பையனுக்கு தானே 3 பேர் இருக்கானுங்க, புடிச்சு போடு. பையனுக்கு தானே அவன் தான் போட்டான். அப்புறம் பையனுக்கு தானே. எப்போ கல்யாணம் அப்போ? அது தெரியாது. ஓ இங்க தான் சுரேஷ் இந்த கோவில் 3 பேர்ல ஒருத்தருக்கு கல்யாணம் அடுத்த வருஷம். அது யாருன்னு அவனுங்களுக்கே தெரியும். ஹரிதான் ஸ்டார்ட் பண்ணலாம் பாரு இவங்க தான். நான் கலர் வேணுமா? கலர் வேணுமாடா? எங்களுக்கு இப்பதான் பார்த்தோம். கலர் குடிக்கிறியா? குடிக்கலாம். நான் சிட்டிலாம் கிடையாது. கலர் குடிக்கிறியாடா? கலரு எங்க அப்பா ஊர் இது. அங்கதான் கடை வச்சிருந்தாரு. அங்க இதே மாதிரி கடை அந்த காலத்துல. தாத்தாவா? ஆமா. நீ கடை வச்சிருந்தாரா? ஆமா. இந்த ஸ்கூல்ல தான் தாத்தா படிச்சாரு. எங்க? கடையும் காணும். அவரையே காணோம். என்ன மிரட்டுது பாரு. உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். வெங்கடவாசா இன்னைக்கு வந்து நாங்க செங்காட்டூர் வந்திருக்கோம். இங்க வந்து சமையல் செஞ்சு சாப்பிட போறோம். அது ஒழுங்கா சொல்லுப்பா. செங்காட்டு ஊர். செங்காட்டூர்னு ஏதோ டூர் போறோம்னு நினைச்சிருக்கா? ஆமா, நீங்க இது வரைக்கும் சொன்னதே அப்படிதான். சரி, ஏதோ ஒரு டூர் போல அது அப்படின்ட்டு. செங்காட்டு ஊர். செங்காட்டூர் சொல்லுங்க. செங்காட்டூர் போலாம். செங்காட்டூர் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு தலைவர். செங்கான்ற ஊருக்கு டூர் போறோம் அப்படின்ட்டு. அதான் அவனே பிடிச்சி கூட்டு வந்தாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வர்றது. இன்னைக்கு இங்க வந்து ஜாலியா சமைச்சு இஷ்டத்துக்கு சாப்பிட போறோம். அப்படியே கொஞ்சம் சாமியும் கும்பிட்டு போறோம். கொஞ்சம் நிறைய குளிக்க போறோம். குளிக்க போறோம். கிணத்துல செம்மையா தண்ணி இருக்கு. எனக்கு நீச்சல் தெரியாது. ஓகே போலாம் வா போய். சரி, நீ என்ன தெரியும் ஸ்பெஷலு? யாரு சமைக்க போறா சொல்லு? ஹரி. நானு. வண்டி ஓட்ட தெரியும்ல? போலாம் வா. நான் தான் சமைக்க போறேன். உங்க எல்லாருக்கும் பாசமா சமைச்சு தர போறேன். அதோட கொஞ்சம் விஷத்தை வேணா கொடுத்துரு. நீயே சமைக்க போற? கோவில்ல இருந்து சமைச்சு கல்யாணம் பண்றதுக்காக யோசிச்சா 4 பேர் சாப்பாடு போட்டு உடனே டக்குன்னு யோசிச்சாண்டா. அப்பா எப்படா யோசிச்ச? நார்மலா பண்ண நம்ம கலாய் போட்டு ஒரு மாதிரி வீடியோ பண்ணிட்டா. அவங்க அம்மாட்ட சொல்லி நீ மாலை போடுற மாதிரி போடு. ரொம்ப நாள் 27 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல, பொண்ணு கிடைக்கவே இல்லை, செட் ஆகல. அப்படியேதான் தோணுது. பாரு, உண்மையா வச்சுட்டு வச்சிருவேன். நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். ஏண்டா சமைக்கத்தான் சஸ்தா இருக்கு வேற கேக்குறேன். இல்ல இல்ல, முதல்ல அவன் ஒரு வாய் சாப்பிட்டோம். ஏண்டா உங்களை இவ்வளவு தூரம் கூட்டு வந்து பிராங்க் பண்ணுவானடா? என் அண்ணன் சுதனட்டியாடா? நான் எங்கடா மீன் சாப்பிடுவேன்? அதுக்காக சாப்பிட்டுதான் ஆகணும். ஆமா, தேர்ஸ்டே நானே சாப்பிடுவேன். வேலைக்கிழமை தேர்ஸ்டே யாருமே சாப்பிட மாட்டோம். சிரிக்கலாம், ஏதோ இருக்கு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி நான் செய்ய போறேன். எனக்கு புரியல. அப்ப பக்கா பிளான்டா இருக்குன்னு அர்த்தம். சரி, ஆரம்பிக்கலாமா? என்ன செய்ய போறேன்னு எனக்கு தான் தெரியும். மீன் வாங்கின்னு வர சொன்ன, வாங்கின்னு வந்தேன். மீன் பொளிச்சது. மீன் பொளிச்சதா? அந்த வாழை இலையெல்லாம் வச்சு. எஸ், கேரளா ஸ்டைல். ஓடா வளைக்கிறியாப்பா? ஆமா. ஒரு பெரிய ஒரு பெருக்கு விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அசிங்கமா இல்லை? பாய்ஸ் இங்கே பார்த்தீங்களா? பாய்ஸ் இங்கே வாங்க, இந்தாங்க என்ஜாய் பார்ட்டி. என்ன ஹரி கண்ணு திங்க போகுது? இதெல்லாம் எதுக்கு சில்லுன்னு வச்சு? சாரிப்பா, இதுல வந்து ஜூஸும் ஐஸும் தான் இருக்கு. நீ நினைக்கிறது இல்லை. சரி, மீன் சமைக்க போறேன்னு சொன்ன, எதுக்கு இதெல்லாம்? அதை அப்படியே தோண்டுங்க. ஐயோ, என்ன மீன்? என்ன மீன்? வஞ்சரமா? இது வந்து தேங்காய் பாறை. இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது செய்ய போறோம். மீன் பொளிச்சதுனால எச்சக்கலை போடுறான்ப்பா. சரி, நான் தான் குக் பண்ண போறேன்ல, நான் வந்து காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஒரு நல்ல வீடியோ பிளான் பண்ணிட்டு அரிக்கிட்ட கொடுத்துருக்கலாம் மீனை. வேலைக்கார கிட்ட போட போயிருக்கானு, சமையல்காரன் கிட்ட தலப்பா கட்டின்னு வருவான். தலப்பா கட்டி இல்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்பான். நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணுவான். அங்கிள் இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டுட்டு மாத்தினுக்கிறான், ஏன் வந்து ஆதம்பக்கத்துல செட்டில் ஆனீங்க? நாங்களா? எங்க தாத்தா பண்ண வேலை. என்னடா பொண்ணு பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க? அவன் எதை சொன்னா தானே, அவன் என்ன வேணா பண்ணுவான், அமைதியா இருக்குன்னு சொன்னா தானே. 3
3 பேர் பார்த்தாலே தெரியுது. சரி ஆரம்பிக்கலாமா? தேங்காய் பாறை சொன்னா கேட்கவா போறேன். ஒருத்தர் பாரு வீடியோ இப்படிதான் முதல்ல அவனை வந்து வேலையை விட்டு தூக்குங்க. அங்கே பாருங்க சிக் லீவ் போட்டு வந்துக்கிறான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ரோட்ல போனோம் ஃபர்ஸ்ட். ஐயோ வாட்செல்லாம் கழட்டுறானே. பாக்கலவி கூலஸ கழட்டுறா. டேய் முதல்ல கேமரா விடுங்கடா, மத்ததெல்லாம் எடுத்து கொடுங்கடா. இவன் கூலஸ் கழட்டு. கட்டிங் கூலஸ் கழட்ட சொல்றா. முதல்ல கூலஸ்ன்னு சொல்லாதே, வேற மாதிரி போகுது. நல்லா இருக்குல்ல ப்ளசண்டா. வெயில் ஆக்சுவலாக வெயில் அதிகமாயிடுச்சு, ஆனால் வெயில் தெரில. இதா இதெல்லாம் போய் கழுவுதா. இந்த மாதிரி சுத்தமே இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. ஐயோ நீ சொல்றியா? சொரிராம்பர் ஐயோ ஐயோ என்னத்துக்கு அபி இருக்கணும். ஐயோ ஏடா இது. ஓகே நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? இங்கே உட்காரு. ஏதோ ஒன்று செய்ய போகிறோம். என்னடா சொல்லுவே? புளிச்சது புளிச்சது புளிச்சதா? ஐயோ போனதாடா. புளிக்குமா? ரொம்ப புளிக்குமா? புளிச்சது நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம். டெக்ஸ்டிங் இல்லடா அது. டெக்ஸ்டிங் இல்லை, பிட்டு. அப்பா கிட்ட விட்டா. ஏய் என்னடா பேசுறா அவ? நானே நிறைய பிட் வச்சுக்கிறேன். நீ அதுக்கு மேலடா, நீ அதுக்கு மேல பொத்திட்டு செய். அதுக்கு தெரியாதுல்ல. ஏய் இங்க கேளு அடங்க. நானு பேசுறதே வேற, கேளுங்க ஃபர்ஸ்ட். மூடிக்கிட்டு கோக் இருந்துச்சு. நான் குடிக்க மாட்டேன். அவரு கோக் பிடிக்காது, வாட்டர் பிடிக்காது. கத்துறாங்க. இவ்வளோ நேரம் தோணலையே. என்னது என்னது வாங்கி தரணும்னா? ஓகே நமக்கு வந்து என்னெல்லாம் தேவையான வெட்டிக்கலாம். வெட்டி கட்டிக்கலாம். கீழே போட்டுக்கலாம். இதியா கார்லிக்லாம் வந்து கீழே போட்டுக்கலாம். கார்லிக்லாம் வந்து ஆல்ரெடி பீல்டே வாங்கியிருக்கேன். எல்லாம் ஹரி ட்ரைனிங்கு. ஓ ஒருத்தன் பாரு வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கிறான். வாடா கோ கோ கோ. அங்கிள் அவன் டைம் ஆகும், டீ குடிக்கலாமே. அங்கிள் வாயில அரிட்டு கொடுங்க, அரி கட் பண்ணுவான். அரி வாயில கட் பண்ணுவேடா. வாயாலே ஓப்பன் பண்ணுவானே ஹரி. அதான் வாயில பண்ணுவானே. என்னத்தடா மொட்டையா பேசாதடா. பாவண்டா அந்த மீன். இது இவ்வளோ சைஸ் வரதுக்கு எவ்வளோ வருஷம் வளர்ந்துச்சோ. ஓ 3 இது வந்து தேங்காய் பாறை. இது வந்து வவ்வா. அது உள்ள கை விட்டு கழுவணும். என்னடி பண்ண? வயித்துக்குள்ள கை விட்டு கழுவணும். அது உங்களை கை விட்டு கழுவ. ஏய் ஆமாடா. ஆமா. குந்தாணிலாம் இருக்கும். குடல குந்தாடியா? என்ன பேச்சு பேசுறான் அவன்? தண்ணி ஊத்தி பொங்குது பார். இப்படிலாம் கழுவிட்டானா. ஃபில்டர் இல்லையே. அங்க பாரு ஃபில்டர் இல்லையே. இல்ல அது இருக்கு, என்கிட்ட இருக்கு, நான் பாத்துறேன். அவகிட்ட எப்பவுமே இருக்கும். பொட்டி பொட்டியா வச்சிருப்பா. டீ போடவே 20 நிமிஷம் ஆகுது. என்னைக்கு நீங்க மீனை செஞ்சு அவங்க பாட்டு வந்து மீன் செய்யலாம்னு வந்தா அங்க பாருங்க டீ போட்டுக்கிட்டு இருக்குங்க. ஃபில்டர் பண்ண. என்னடா வைல்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் சாஞ்சிர போகுது. பிடிங்க அந்த பக்கம். வந்தது மீன் செய்யடா. டீ ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? என்ன மாதிரி இருக்கு? நான் தான் டெஸ்ட் பீஸ் ஆயிடுறேன் எப்போ பார்த்தாலும். என்ன மாதிரி இருக்கு? அதெல்லாம் துணி வந்து கார் துடைக்கிற துணி. அது தெரியுமா உனக்கு? கார் துடைக்கிற துணி வலி கட்டிட்டு இருக்கு. புதுசு. ஏய் நேத்து தான் சந்தோஷ்ல இருந்து வாங்கி வந்தது. இப்போ எங்க இருக்கு? ஒரு மாதிரி தான் இருக்கு. தோசமா இருக்கு. ஓகே டீ வேணாம். தெரிஞ்சு போச்சு. இல்லடா நிறைய தூளை போட்டேன்டா. வயிறு அழகா இருக்கும். ரெகுலரா வீடியோ போடுறாங்க, அவனுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? சரி கோகுல் இது என்ன மீன்? எனக்கு மீன் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. இது வந்து தேங்காய் பாறை. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. திருப்பி வந்தோடனே இது தேங்காய் பாறை. ஏய் 11 ப்ரே பண்ணிக்கோங்க, சாமி கிட்ட வர இருக்கீங்க. சீக்கிரம் 3 பேருக்கும் கல்யாணம் இன்னொன்று நான் வேண்டிக்கிறேன். சரி இப்போ வந்து நம்ம உள்ள வரைக்கும் மசாலா போனோன்னே ஏன் தெரியுமா ரொம்ப பாலாஜி வந்து நம்மளை இது பண்ணிட்டு இருக்கான்? ஏன்னா அவனுக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ண போறாங்க. அதனால நம்மள பண்ணியா? எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா தான் வந்து வேகத்துல இருக்காங்க. சரி ஃபுல் மீனா 3 தடவை தட்டு. இந்த சம்பிரதாயம் எல்லாம் இன்னும் கோகுல் அடுத்த வருஷம்லாம் தலைவர்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாரு. சண்டே சமையல் வித் மை வைஃப் அங்கிள தள்ளி விட்டுட்டு பக்கத்துல போனா சண்டே சமையல் வித் மை வைஃப் அப்படின்ட்டு ஒரு thumbnail வரும். புரியல என்ன எதுக்கு பூச்சி மில்க் பண்ண? அதை கொஞ்சம் வச்சிரேன். நீங்க சமைக்கிறீங்களா எப்போ சமைக்க போறீங்க தெரியாது. நான் வந்ததுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வந்துடுறேன். அவங்க பூசாரி வந்துக்கிறாங்க.
தம்பி என்னது இது? இது நம்ம ஓல்டு நான் சில்லறை மாற்றி கொடு. என்னது சொல்லு பார்ப்போம். அங்கிளுக்கா? இன்னும் அதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய காமெடி நடந்துச்சு. கீழ் பாக்கெட்டில் 700 ரூபா வச்சுருந்தேன், மேல் பாக்கெட்டில் 300 ரூபா வச்சுருந்தேன். 700 ரூபாவை போட்டேன். ஐயோ என்னடா 500 ரூபா இருக்குதுன்னு சொல்லி இல்லை தப்பா போட்டேன் 700 ரூபாடா. அதுக்கு என்ன சாமிக்கு தானே? சாமிக்கு இல்லை ஆசாமிக்கு. ஐயோ 500 ரூபா தாளு. செல்லியம்மா குயிலே வரக்கூடாது பண்ணுறீங்க. சரி மேரினேட் பண்ணிடுவோமா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளில வந்து குக் பண்ணி. வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதில் குக்கு வேறையா? போடுறேன். போடு என்ன கேட்டா? போடு போடுறா. காஷ்மீரியா? இல்ல போதும் அப்ப போதும் இல்லை போட்டோம் போதும். பேச்ச கேட்டிருந்தா நாசமா போயிருக்கும். கரெக்டான வேலை பார்க்குறப்பா இன்னைக்கு தான் நீ ஓட்டுறது. ஸ்டுடியோவில் பண்ணியிருந்தா எப்படி சொன்னாரு பாரு. அதையும் அடிக்கிறீங்க. சேர்ந்துக்குது. அடிக்காதீங்க. அந்த திக்னஸோட அப்படியே போடு. ஏன்னா இதுல தண்ணி இருக்கு. நல்லா கலர் சூப்பரா இருக்குங்க. பத்தல போட்டா கரெக்டா இருக்கும். ஐயோ ஒரே பிளாக்காவே பேசுறானுங்கடா. பிளாக் புது டேர்ம் இது. அது வருது பாரு உன் ஃப்ரெண்டு எதனா கொடுத்து அனுப்பு. ஃபாஸ்டா வருதுடா அது. கூடாத வரும் அதெல்லாம் இங்க பாரு. 3 பெரிய மீன் இருக்கு. வாழைக்காய்க்கு இவ்வளவு மசாலா போட்டா அதுக்கு என்ன பண்றது? உனக்கு வேணும்னு சொல்லு. வாழைக்காய் 2 போடு. முதலில் தேங்காய் பாறை கீழே எல்லாம் உள்ள எல்லாம் போடணும். இந்த கையிலே நீ சொல்லிடுற திருப்பி. நீ சொல்லிடுற. அதுக்கப்புறம் சொஞ்சிக்கினே தான் இருப்பான் வீடு போற வரைக்கும். முடியாது. பேசாத. ஒருத்தருக்குலாம் கண்டு கண்டு விங்கிறோம். டாபிக் எப்படி மாத்தலாம் பத்தியா? இது ஃப்ரை அப்புறம் பொளிச்சது. ஓகே இது ஊட்டுமா? செம்ம காத்து இல்ல? வெயில் அடிக்குது. சுத்தமா தெரியல பாரு. கண்ணாடி அவுத்துட்டு போடுறா தெரியும். தூக்கி குப்பையில தான் போடணும். ஓகே மீன்லாம் வந்து மிளகாத்தூள்ல ஊறினுக்குது மசாலால. நம்ம வந்து இப்போ கிணத்துல கொஞ்ச நேரம் ஊறிட்டு வரலாம். அதே அவ்வளவு நல்லா சொல்றேன். இல்ல நல்லா தான் சொன்னேன். சாரிப்பா இன்னைக்கு வந்து பம்ப் செட் இல்லையா? இன்னைக்கு வந்து பவர் செட் வேணாம். காமிச்சு மோசம் பண்ணி என்ன பண்றது? லீவ் போட்டுலாம் அந்த பம்ப் செட்ல குளிக்க நேரம் பாரு. செவட லைஃப் ஆஃப் கோகுல்ல போட்டுரு. ஆல்ரெடி நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். அதுக்கு கூட்டு போறோம். போட்டு அந்த வயல்வெளியில குட்ட மாதிரி இருக்கும். கேமரா ஆன் பண்ணும்போது தான் சொல்லுவானுங்க. கேமரா ஆன் பண்ணும்போது தான் சொல்றாங்க. ஆமா இது ஆக்சுவலா கார்ல சொன்னா நீ தூங்கி நின்ற. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீங்க ரீல்ஸ்லாம் எடுக்கலையா நீங்களாம்? எங்க குட்டையும் இல்ல இதுவும் இல்ல. பம்பு செட் இருந்தா எடுக்கலாம். குட்டையும் இல்ல குட்டியும் இல்லையா? குட்டையும் இல்ல பம்பு செட்டும் இல்லன்னு சொல்லுவாங்க. பாருங்க கனரை. 3 2 1 3 2 1 இது வருதுப்பா. அதான் நான் பாக்குறேன். ஒண்ணு வரல போ. வாவ். அங்க அப்பா நீச்சல்னா இப்படி அடிக்கணும். நீச்சல் வேண்டா ஓஜி நீச்சல். பயமா இருக்குடா. அடியில இருந்து நீ குதிக்கலையா? சில பல விஷயங்கள் இருக்கு. இல்ல பாத்துட்டியா? மிதந்து போனதை பாத்துட்டியா? நானும் பாத்துட்டேன். தெரியல அது. பொண்ணு காப்பாத்துறேன். பசங்களோட ஜாலியா இருக்கு. இவங்க பண்ற சேட்டெல்லாம் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சேர்ந்து குதிக்க போறாங்களா? பொண்ணுங்க தான் அந்த மாதிரி குதிப்பாங்க. என்ன சட்டம் இந்த நேரம் கோயிலில் 3 2 1 1 2 இது வெள்ளி அடிக்கணுமா யோசிக்கிறேன். வாணா ஒரு இருந்துச்சு.
எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்களேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆத்தா காப்பாற்றிட்டாங்க. இந்த மரியாதையோட கிளம்பிடுவேன். கீழே போட போறோம். வா 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 ஒடியா வேடா 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 வைடா வைடா செல்லத்தை. நாய்ஸ். மேலே தண்ணி ஊற்றி மேலே எண்ணெய் ஊற்றுறா. அப்படியே உன் பக்கமாக சாய். கையில் பண்ணணும். நல்லா இருக்குல்ல ஒரு குழியில போட்டோட. ஓ அடிக்குது அடிக்குது அடிக்குது. அப்படியே மேலே தூக்கி. செம ஸ்மெல் இல்லை? ஐயோ திருப்பணுமே. தூக்கு தூக்கு. கையில் பிடி. தூக்கி போட்டுறாத. என்ன சாமர்த்தியமாக திருப்பி. அது தீஞ்சா பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். அப்படியா? சரி. கறினாலே அதான். அது வேற வாய், இது நேர வாய். நல்ல ஸ்மெல் வருதுடா, நல்ல மனம். அருமையாக இருக்கு. செம்மையா இருக்குல்ல ஒரு குழியில போட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு. ஃபிஷ் ஃப்ரைல உங்க அம்மா செய்யும் போது என்னைக்கா போய் எட்டி பார்த்துருக்கிறியா? நீ பாத்திருக்கியா முதல்ல? எண்ணெய் ஊற்றுவாங்கண்ணா. எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க சொல்லு. அப்படியே மிதக்கும் எண்ணெயில். நீ சொல்லு. வேகவே இல்லை. வந்துடுச்சு. டேய் வந்துடுச்சு. இவரெல்லாம் அப்படியே குத்திடுவேன். அப்படியே குக்கிங் பண்ணாரு இவரு. சும்மா எப்பவுமே அரி அப்பா 2 பேரும் சமைச்சுக்கிறாங்க. இல்லை குண்டு சட்டிலே குதிரை ஓட்டி இருக்கவானான்ட்டு தான் அப்படி வந்து. இல்லை இப்பவே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து. டேய் உங்களுக்கே போர் அடிக்கலையாடா? ஐயோ பத்தாது. ஐயா சரியா இருக்குடா அந்த டவா. ஐயோ எரியும்டா. ஜெட்டியோட உட்காந்துக்குது பாரு. ஏய் அவதான் சாப்பிட்டுக்கிறான்டா. இப்போ கரெக்டாக கரெக்டாகதாப்பா. சூப்பரா இருக்கு. அப்படியா? இன்னும் அந்த பொரிச்சதெல்லாம் போட்டோன்னா வேற லெவல். மேல் லேயர் வந்து நல்லா வெந்திருக்கு. வந்துச்சு. எப்படி இது வர்றா டே சைனிங்கா? ஜூம் பண்ணிடுறா ஜூம் பண்ணி. இப்போ கோல்டு கலர்ல இல்ல? சூப்பரா இருக்கு. பா செமையா இருக்குடா டேய். போடுறா. லட்டு மாதிரி இருக்குதுடா. ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காதுல்ல. டேஸ்ட் தெரியுமாடா? நேந்திரங்காய் சிப்ஸ் மட்டும்தான் தேங்காய் எண்ணெயில் இது பண்ணுறேன். நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து கிலோ கணக்கில் சாப்பிட தெரியுமா? சாதாரண கண்ணில். பாலாஜிக்கு ஹிடன் டேலண்ட்லாம் இருக்கு போலியே. ஹிடன் டேலண்ட் கீப் இட் ஹிடன். இந்தா எத்தையா கற்றுக்கிட்டா போடு. இப்படி படுக்க போடு. இப்பதான் மெயின் டிஷ். ஏன்டா நிறுத்திட்டியா? ஓ ஒன்று இருக்குதா? மறந்து போயிட்டோம்பா. செம்ம காத்து. ஏசியில் கூட இப்படி வராதுடா. சரி அந்த அந்த இது டக்குன்னு கழுவிட்டு எடுத்துருவா. இந்த இது தவா எல்லாம் உன்னதான் பாக்குறோம். நீங்க அதை பார்க்காத. நம்ம பின்னாடி பார்க்க வேண்டியது. இப்போ வந்து நம்ம அந்த இது செய்வோம். புளிச்சது மசாலா. அது பேர் என்னது? பொளிச்சது. புளிச்சது வாயில் அதே வருது. அது வணங்கிடு. வணங்கிடுமா? வணங்குமா? அது வணங்கினா இப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட். போறதுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ உட்காந்து கருவேப்பிலை தான் ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுருக்கணும். இப்படி வந்து பீச் ஸ்டைல் எல்லாம் ஒண்ணா போட்டு வதக்கிறது. இந்த ரெண்டு வச்சு இப்படி பண்ணு. பீச்சில் பண்ற மாதிரி இப்படி என்ன பண்ணுவாங்க பீச்லலாம்? பீச்சில் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அது பிச்சு போனா அதில் சாப்பிட்றதுல வாய் வச்சு பாரு. நசுக்கு என்ன இப்போ தக்காளியை நசுக்கு கையில கரண்டிடுறா. நோலையா இருக்குல்ல. இல்ல தக்காளி உங்க வீட்டுல நசுக்குனதே கிடையாதாடா?
தக்காளி அதில் போட்டு நசுவாங்க கையில் இப்படியே நசுவாங்க. ஆமாம் ரசத்தெல்லாம் இப்படி நசுவாங்க. அதுதான் இதுங்க. இந்த ஒரு நாய் பேசுகிற நாயெல்லாம் கிச்சன் பக்கமே எட்டி பார்த்தது இல்லை. இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆடுதுங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் உங்கள்கிட்ட கொடுத்தனே. நான் கொடுத்துட்டேன். இதோ இருக்குது. அதான் அங்கேயே இருக்குது. எப்படி கொடுத்தது பார்த்தியா? எப்படிதான் போதுமாடா? கொடுத்துரு. அப்படி குத்து. எண்ணெய் பத்தல, எண்ணெய் எடுத்துக்கிச்சா ஊத்துறா. எண்ணெய் போதும். அவ்வளோ எண்ணெய் இருக்குது. தள்ளி வைங்களா. அந்த எண்ணெய் தள்ளி வை. பாரு எண்ணெயே இல்லடா. டேய் எண்ணெய் ஊத்த டேஸ்ட் இருக்கும்டா. தெரியும்டா எண்ணெய். ஐயோ கம்மனு இருக்குடா, நல்லா இருக்கும்டா. அப்படியே ஒரு தோசை சுட்டிங்கன்னா தக்காளி தூக்கி சாப்பிட்டு போகலாம். அந்த வடிவேல் மாதிரி இருக்கு. மூஞ்சி மட்டும் வேலை செய்யுது, மொத்தத்தில் அப்படியே இருக்கு. எங்க இடங்குது ஊத்துறதுக்கு? ஒரு கடாய். என்னை பார்த்து இப்போதான் பெருமைப்பட்டுக்க நீ. இதை பார்த்து அமேசிங்கா இருக்கு. இது எப்படி இருக்கும் தெரியுமா? சாப்பிட்டா டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். செம்மையா இருக்கும். எனக்கு முடிங்க. நான் எதையும் பாதியிலே சொல்றேன். நிலவில இல்லை. பார்த்தாலே சொல்லிடலாம். சரி ஆட்டு சரி. ஒரு நிமிஷத்துல மொத்தமா போயிருக்கும். அதுதான் சொன்னேன். அந்த பக்கமா ஆஃப் பண்ணிடலாமா? சுண்டுது. லைட்டா சொல்லட்டும். கை காட்டு. அவுட்டு சங்கிள் சூப்பரா இருக்கு. ஆனா ஏதோ மிஸ் ஆகுதா? அவுட்டு சங்கிள். ஏய் உப்பு இல்ல. ஏன் வேஸ்ட் பண்ணிட்ட? அவருக்கு பசி தாங்கல. மீன் வச்சுக்கு போடு மேல. இப்போ சரி காரம். கரெக்டா இருக்குல்ல? போனா இந்த இது அங்க போட்டு. எல்லாம் ஒன்று பண்ணுறியா? இன்னும் ஒரே ஒரு தக்காளி பிடிங்கிறியா? எங்க மேல சொல்லடா. அதில் புரிய சொன்னா எங்க மேல புரிய. கொஞ்சம் சூடு பண்ணாத. நசுறாம இருக்கும். நடுப்புற வைக்காம ஓரமா வச்சுட்டேன். ஏய் பத்தாதுடா. கட்டுங்கட்டு அப்பா வாயில அடிங்க. கட்டு எங்க மாங்கல்யம் தந்துனா நல்லா இழுத்து அது உடஞ்சின்னு வருது. பரவாயில்ல வே. அப்படியே இவ்வளோ பண்ணல பிரச்சனை தெரியல. அது முடிய கரெக்டா போடு. சரி மலைக்காக மாட்டான். நம்ம சாப்பிட போலாம் வா. அது ரெடியாக இருக்கு. எடுத்துக்கோ கோகுல். என்ன பண்றீங்க? சாப்பிடுறியா? ஏய் டைம் ஆகுவா. நாங்கள் போகிறோம்ப்பா. போகலாம். அங்கிள் கம்மிங். என்னடா எங்களை விட்டு போறீங்க? திருத்தம் நான் உங்களை விட்டு போகிறோம். அதனால அதுவும் சொல்லிச்சு. நீ என்ன பண்ணா எனக்கு அதான் வந்து அவன் விட்டா சமைச்சிட்டே இருப்பான். வேலைக்கு ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் நாங்கள் மூணு போய் சாப்பிட போகிறோம். ஓப்பன் நல்லா இருக்கு. ஃபினிஷிங் தான் தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அதை அப்படியே கீழ்ச்சலான்னு. ஓகே வாவ். ஏய் சில்லி பரோட்டா மாதிரி இருக்குல்ல? ஆமாம். ஆனால் ஓர் ஆடுவானே அவன். அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாமா? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம். ஏய் மண்டே போந்துட்டேன். பிஞ்சிச்சுடா. அது அந்த மாதிரி வெந்திருக்கும். நம்ம அந்த அதான் பொடிச்சது. நான் இப்படி எடுத்துப்பேன். இங்க பாரு. உள்ள சும்மா சாஃப்டா வெந்திருக்கு. அது எப்படி நல்லா இருக்கா? நான் எடுக்கிறத பார்த்து எடுக்கிறேன். உட்காந்து முள்ளு இருக்கடா பார்த்துடா. எப்படி இருக்கு? நைஸ். கரெக்டாக வந்துருக்குல்ல? நைஸ் பொடிச்சது. ஓகே. என்னடா இப்படி இருக்கு? நீச்ச வாசனை வருது லைட்டாக. இல்லை லைட்டாக கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லு ஜாஸ்தியாக வருது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீச்ச வாசனை வருது லைட்டாக. நீச்ச வாசனை வருதா? மீன் இன்னும் 4 தடவை கழுவி இருக்கணும். ஏடா 10 தடவை வேணும்டா நான். அங்கே இருக்கா ஒழுங்காக கழுவில நீ உள்ள அப்படியே இருக்கு. நேரம் ஒழுங்காக வாஷ் பண்ணல. கொஞ்சம் ஆவரேஜ் தான். சூப்பராக இருக்குங்க. நைஸ். வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது செம்மையாக இருக்குடா. ஆனால் இது இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கூட இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மசாலா. ஆமாம்.
அப்பா மீன் கூட பார்க்குறேன் பார்க்குறேன் மீன் வெந்திருக்க விதம் அப்படி இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மீன் சாஃப்டாக தான் இருக்கும். உங்கள் பேர் சரிப்பட்டு வர வேண்டாம் இருக்கலாம். ஓகே. ஆனால் அந்த கவுச்ச வாசனை நீங்கள் மூந்து பாருங்களேன் லைட்டாக. ஆமாம், கவுச்ச வாசனை வருதுல்ல. இந்த பெருசை கூப்பிட்டுக்கூடாது. ஒன்றும் கவுச்சியும் வரல, வாசனையும் வரல. லைட்டாக அப்படியே நக்கிட்டு போயிருந்தாரு. வீட்டை தெரியக்கூடாது. செம்மையாக இருக்குது. அவனை அங்கேருந்து சுட்டுன்னு வந்து நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டு மசாலா வேற மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா இருக்கு. நான் பார்க்குறேன். இந்த மசாலா நல்லா இருக்குடா. ஆனால் மீன் வந்து இந்த மசாலா நல்லா இருக்குன்ற அக்னி மசாலா. வாழை எல்லாம் டேஸ்ட்டு லைட்டாக வருது. தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் தான் நல்லா இருக்கு. என்ன சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டியா? மீன் பிடிக்காது. ஆஹா, என்னடா இந்த இது நல்லா இருக்கு. எந்த மசாலா தொட்டு இதில் தான் உங்களுக்கு பரட்டி போட்டு நல்லா சாப்பிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய மீன் என்னடா போஸ்ட் மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன வேஸ்டா போடக்கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிறோம். என்ன இது பார்க்கவா? சாப்பிடலாம் இல்லைண்ணா சாப்பிட்டு தான் பாரு. ஒரே ஐடியா பண்ணுறேன். இன்னும் இல்லை, ஐ டோன்ட் லைக் ஒயிட் பார்ட்லாம் க்ளோஸ் அப்ல ஏறா. ஆமாம், என்ன நீ இருந்தா சாப்பிடவே விட மாட்டீங்க. வந்து நீ தான் சாப்பிடுவீங்க. பிரச்சனை பார்க்கும் போது அப்படியே டெம்ட் ஆகுது. நல்ல ஃப்ளஷியான மீன், கரெக்டாக குக் ஆகிருக்கு. அதான் வெந்திருக்கு கரெக்டாக. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் சும்மா சொன்னோம். மீன் கூட சூப்பர், பயங்கரமாக இருக்கு. நீச்ச வாசனெல்லாம் வரல. சும்மா எல்லாமே பர்ஃபெக்ட். அவுட் ஆஃப் 10 11 கொடுப்பேன் நான். வேற அதுக்கு இப்படி பேசக்கூடாது. நல்லா தான் இருக்கு. என்ன எதுக்கு என்ன குறைச்சா? நீ இல்லாத போது நான் பேசுனானுங்கடா. நான் தான் செஞ்சேன். செங்கட்டூர் தானே நீங்களும்? நேரம் தாத்தா மெட்ராஸுக்கு வரலன்னா நீங்களா எல்லாம் சொந்தக்காரனா இருந்திருப்போம். நல்லா இருக்கா? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவர் வந்து கேமரா ஷை. அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நினச்சி அப்படியே நிற்கிறேன். ஸோ அதனால் லெட் ஹிம் என்ஜாய். ஒரே பஞ்ச். அதையே சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. மீன் சூப்பராக இருக்கு. எப்பா இந்த மீன் பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல டெம்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட மீனோட இது வேறையோ? இது வேற மீனா? இந்த முன்னாடி சாப்பிட்டது தேங்காய் பாரு. இது சூப்பரா இருக்கு டேஸ்ட். நீங்க என்னடா தேங்காய் பாறை நல்லா இருக்கும். இல்ல இல்ல, ஆனா எனக்கு இல்ல எனக்கு வந்து மீன் டேஸ்ட் வைஸ் எனக்கு தேங்காய் பாறை தான் பிடிச்சிருந்தது. ஆனா மசாலா இதுல வேற மாதிரி தெரியுது. சாப்பிட்டுக்கடா. கேட்டியா? மீன் எடுக்க போறேன்டா. மீனெல்லாம் விட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். நான் மட்டும் அந்த கிணத்துல குதிச்சிருந்தேன்னா எனக்கு அந்த ஃபுல் ஃப்ளெஜ். ஆமா, அதுக்கு தான் சொன்னா கேட்கவே மாட்டேங்க. எதுக்கு? நீச்சல் தெரியாம சொன்னா கேட்க மாட்டேன். குச்சிருந்தா என்ன ஃபுல் ஃப்ளெஜ். இந்த வீடியோ அப்படிதான் போட்டு நாங்கெல்லாம் ஒவ்வொரு மூளைக்கு ஓடி இருந்தோம். ஃபுல் ஃப்ளெஜ்டா இருந்திருக்கும். இல்ல இந்த மீனோட இதுவே அப்படிதான் போல. கிடையாதுடா. பழசு நல்லா இருந்துச்சு வீடியோ. நல்லா இருந்துச்சு. நீ பொழச்சிப்பா. ஆமா ஒத்துக்கிறேன். நீ போயிட பொழச்சிப்பா பொண்ணாட்டிக்கிட்ட. டா இதுக்கு தான் கால்ல இருந்து இது பண்ணிட்டியாடா. ஏன்னா பொண்ணு இருக்காங்கடா. உருப்புடுங்கடா. அதை தாண்டா உனக்கு சொல்லுறோம். இங்கே எப்போ வந்தாலும் செம்மையாக தான் இருக்கும் எங்களுக்கு. அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வாட்டி வேறு மாதிரி, ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம ஜாலியாக இருந்தது. சந்தானம் சொல்லலை இவரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம அட்டகாசமா இருந்துச்சு. எனக்கு தடை விடுறோன்பா, மறந்துட்டோமே. ஆமாண்டா, என்ன பண்ணு கஞ்சி விட்டு. இதுதான் அந்த பூனை கஞ்சா இலை. ஃப்ளாஷ்பேக். இங்க விட்டுறா, இங்க வாடா. வர இறங்குற இடத்துல வெட்டின்னு போங்கடா. செத்துருவான்டா, வேணாம்டா. End of flashback. பாருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம். நோ வேஸ்ட் லெஃப்ட். அதுக்கு நீ க்ளீன் பண்ணோம், எங்களை க்ளீன் பண்ண விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. எடுத்துட்டு இருக்கியா? நீ எதுக்காலே பண்ணி பார்க்கல பெருகானே. இதுடா டோனிங் பண்றீங்க. இல்ல உப்பு வச்சுக்கோங்கடா. நீங்க வந்து ஏதோ இலைய வச்சு திறகுறீங்க, அது இப்போ வந்து எரிச்சல் ஆகும்.
ஏடா அப்பா திட்டுற எரியுதா? அப்படி யூஸ் பண்ணாத, அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. அது இன்னும் ஏற்றணும். போயிட்டு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்துடு போயிடு. ஏய் அரிக்கோட்டா, 1 மணி நேரத்துக்கு அரிக்கும். இலை இலை பூனை கஞ்சா இல்லை. ஐயோ ஐயோ அவரே அலறாரு. டேய் அங்கே போய் இதில் டேங்க் பண்டெல்லாம் பண்ணிட்டு அங்கே போய் கை எவ்வளோ ஏறி தெரியுமா? டேய் ஆமாண்டா, செவன் ஆயிடுச்சு. தேய்ச்சாங்க அங்கிள் உட்காந்து. கைஸ் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது, அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்தாரு, சரி அது வீண் போகக்கூடாது, நம்ம அட்டை மேலே இது பண்ணுறதா இருந்துச்சு, அதே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டோம்.